வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 10 நாள் 31 புதன்கிழமை ஆகஸ்ட் 13, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருளாசி பெற்ற உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன், திருமதி M குட்டிலட்சுமி அவர்களின் 80வது சதாபிஷேக நன்னாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லம்தோறும் உள்ளம்தோறும் இந்திய அரசமைப்பு சாசன முகப்புரையை கொண்டு சேர்க்கும் தீவிர திட்டம். இந்திய மக்கள் மாண்புமிகு குடிமக்களாக இருக்க வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரையை நன்கு அறிந்திருக்க வேண்டும். சுதந்திரம் அடைந்து 77 வருடம் ஆகிய நிலையிலும் அது என்னவென்றே அறிந்திராத அத்தகைய மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம்பெறச் செய்யும் வகையில் ஆயிரக்கணக்கில் வழங்க நல்லோர் வட்டம் முடிவு செய்துள்ளது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் கலியனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணிக்க மாணவர்கள் அப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அரசமைப்பு சாசன முகப்புரை பிரதிநிதியை வழங்கினார்கள். மாணவர்களை தொடர்ந்து அப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் மகாதேவன் அவர்களிடம் தாம் வழங்கியதாக லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி ஈரோட்டில் ஹேமலதா. நீலகிரியில் இருந்து ஈரோடு வந்து சேர்ந்த மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா ஆகஸ்ட் 11 அன்று பள்ளிப்பாளையத்தில் பியூட்டி பார்லர் சுயதொழில் செய்து வரும் தொழில் முனைவோர் லீலாவதி அவர்களை சந்தித்தார். திருமதி லீலாவதி தமது தொழிலை தாண்டி தன்னால் இயன்ற சமூக பணிகளையும் செய்து வருவது அவரது இயல்பாய் இருந்து வந்துள்ளதை உணர முடிந்ததாக ஹேமலதா தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஈரோடு சுப்பிரமணிய நகர் பகுதி நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர் திருமதி சகிலா அவர்களுடன் அப்பகுதியில் செம்மை இல்லம் பற்றி கீதா மற்றும் மோகனாம்பாள் ஆகியோரின் இல்லத்திற்கு சென்று விளக்கியதோடு அவர்களது இல்லத்தில் தூய்மை, பசுமை, குப்பை மேலாண்மை, தற்சார்பு வாழ்வியல், சேமிப்பு என செம்மை இல்லத்தின் 10 அம்சங்களில் 3 அம்சங்களை கேட்டறிந்தார். இப்பயணத்தில் நல்லூர் வட்டத்தின் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக், திருமதி குணசுந்தரி, தங்கவேலு மற்றும் திரு பாலு ஆகியோர் உடனிருந்ததாக கார்த்திக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. எரசக்கநாயக்கனூரில் ஆகஸ்ட் 15 கிராம சபைக்காக கிராம வளர்ச்சி குழுவினருடன் பேராசிரியர் பழனித்துறை ஐயா மற்றும் ஸ்ரீதர் ஆகியோர் ஆலோசனை. மக்களின் பங்களிப்போடு கிராம சபை நடைபெறும் வகையில் கிராம வளர்ச்சி குழுவினரோடு திட்டமிட்டு வழிகாட்ட பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா மற்றும் கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் ஆகியோர் எரசக்கநாயக்கனூர் வருகிறார்கள் என்றும் இந்த கலந்தாய்வு கூட்டம் ஆகஸ்ட் 13 புதன்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாடார் மண்டபத்தில் நடைபெறும் என்றும் இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் 9008-006-6359 என்ற எண்ணிற்கு தகவல் அளிக்குமாறும் எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு ராஜாங்கம் தெரிவித்தார். திருச்சி மாவட்ட இணையவழி வாரக்கூடுதல் யோகேஸ்வரி கலந்து கொண்டார். ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை நடைபெற்ற நல்லூர் வட்டம் திருச்சி மாவட்ட இணையவழி வாரக்கூடுதலில் கல்விக் கோயில் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி கலந்து கொண்டு அத்துறை பற்றி விரிவாக பேசினார். அத்துடன் தொழில் முனைவோர் துறை ஹெப்சி மற்றும் சுதா சுரேஷ் ஆகியோர் தங்கள் துறை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். கருமண்டபம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை மல்லிகா அவர்கள் தங்கள் பள்ளியில் அறிவின் அருவியை நடத்த ஆர்வமாய் உள்ளதாக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் திரு அசோக் தெரிவித்தார். பாரம்பரியத்தை ஆழமாக நேசிக்கும் லட்சுமி தேவி அம்மா. திருநெல்வேலி மாவட்டம் அம்பை அருகே பாரம்பரிய விவசாயத்தை செய்து வரும் லட்சுமி தேவி அவர்கள் தமது வயலில் புறநானூறு பாடல் வரியையும் சேர்த்து விதைத்துள்ளது அவரது பாரம்பரிய பார்வையில் ஆழத்தை காட்டுவதாக பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் தெரிவித்தார். தர்மபுரி மாவட்டத்தில் கிராம வளர்ச்சிக்காக திரண்ட மக்கள் முத்துகிருஷ்ணன் வழி நடத்தினார். பன்னியல்லி ஊராட்சியில புதூருங்கிற கிராமத்துல கிராம வளர்ச்சிக்காக ஒரு கூடுதல் நடைபெற்றது. கிராமத்துல இருக்கக்கூடிய சிவகாமி 2 சுய உதவி குழுக்கு பொறுப்பாளராக இருக்காங்க.
அவங்களுடைய ஏற்பாட்டில் 18 பேர் கலந்து கொண்டாங்க. விவசாயத்தை யாரும் மதிக்கலையேன்னு ஆதங்கப்படக்கூடிய திருமலைங்கிற இளைஞர், சட்டம் படித்து ஜூனியர் வக்கீலா வேலை செய்யக்கூடிய மகளிர் திலகா, அவங்க மக்களை யாரும் மதிக்கிறது இல்லை. எப்படி திருவிழால தேர் நல்லா இருக்கும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, திருவிழா முடிஞ்சோன்னு தெருவில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி மக்களை ஓட்டு கேட்குறப்ப ரொம்ப மரியாதையா கொண்டாடிட்டு தேர்தல் முடிஞ்சோடனே மக்களை யாரும் கண்டுக்கிறது இல்லைங்கிறத உதாரணத்தோட ஒப்பிட்டு விழிப்புணர்வு செய்யணும். அந்த விஷயங்களை அவங்க பேசினாங்க. அப்புறம் கிருஷ்ணன் ஒருத்தர், அந்த ஊர் பெரியவர், அவரும் இந்த கிராம வளர்ச்சிக்கு சாலைகள் பொறுப்படுத்திருக்காரு. இந்த திருமலைங்கிறவர் மத்திய மாநில அரசு திட்டங்கள் தெரியப்படுத்த பொறுப்படுத்திட்டாரு. சிவகாமி நீர்நிலைகளுக்கு பொறுப்படுத்திருக்காங்க. அப்புறம் தங்கமணிங்கிற இளைஞர், அவர் சிவில் கட்டுமான தொழிலாளி, அவர் கல்வி, மாணவர், பள்ளிக்கூடம், இந்த விஷயங்களுக்கு பொறுப்பேற்கிறதா சொல்லியிருக்காரு. இப்படி குறிப்பா 4-5 இளைஞர்கள், ஒரு 7-8 பெரியவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. முதல் தடையா இருந்தது கூட பஞ்சாயத்து ராஜை பத்தி அவங்களுக்கு தெரியல, கிராம சபையினுடைய அதிகாரம் தெரியல, இதெல்லாம் சொல்லப்பட்டதாங்க. இது மூலமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. வாரந்தோறும் சந்திப்பதாக உறுதியளிச்சிருக்காங்க. பக்கத்து ஊராட்சியான கரடிஹள்ளி, அதனுடைய சிவகுமார், அவர் ஏற்கனவே முகாம் அட்டன் பண்ணியிருக்கார், அவரும் வந்திருந்தார் இதை கேள்விப்பட்டு. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.